கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து நின்று 40 நாட்கள் சத்தம் போட்டுட்டே இருக்கிறான். அவன் கர்ச்சித்து கொண்டே இருக்கிறான். அப்போ நாளுக்கு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அப்படியே பலவீனப்பட்டு போயிருது. இந்த மனுஷன் என்னைக்கு கத்துறதை நிறுத்துவான், இந்த மனுஷன் என்னைக்கு மிரட்டுறதை நிறுத்துவான். அப்போ ஒரு நாளும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது அந்த மனுஷன் பெரிய ராட்சதனாய் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் தாவீது என்கிற ஒரு இளைஞனை கர்த்தர் எழுப்பி அந்த கோலியாத்தினுடைய சவாலுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார், ஒரு முடிவை கர்த்தர் வைக்கிறார். நான் நம்புகிறேன் உங்களுடைய வீட்டிலே கர்த்தர் ஒரு தாவீதை போல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுப்புவார். உங்கள் தொழிலே கர்த்தர் தாவீதனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு நபரை கர்த்தர் எழுப்புவார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஒரு நபரை எழுப்புவார். கர்த்தர் உங்களை சுற்றி ஒரு ஆசீர்வாதமான ஒரு நபரை எழுப்பி உங்களுக்கு முன்பாக இருக்கிற யுத்தத்தை நீங்கள் அல்ல அவர்கள் மூலமாகவே நிறுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நமக்கு தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் நெடு நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.